இந்து தமிழ் இணையதள வாசகர்களுக்கு பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள். விகாரி வருஷத்திற்கான புத்தாண்டு பலாபலன்கள். நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்திஸ்ரீ விகாரி வருஷம் உத்தராயணம் ஹேமந்த் ருது சித்திரை மாதம் 1ஆம் நாள். அன்றைய தினம் நவமியும் ஆயில்யம் நட்சத்திரமும், நவமினா சுக்லபக்ஷ நவமியும் ஆயில்யம் நட்சத்திரமும் சூலநாம யோகமும் கௌலவ கரணமும் சித்த யோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் உதயாதி நாழிகை 17:40, அதாவது மத்தியானம் 1:15 கடக லக்னத்தில் இந்த விகாரி வருஷமானது பிறக்கிறது. செவ்வாயை ராசிநாதனாக கொண்ட மேஷராசி அன்பர்களே, இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்தவரை ஒரு நல்ல பலன்களை பெறக்கூடிய ராசிகளில் உங்கள் ராசியும் ஒன்று. இப்போது இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கும்போது பார்த்தோம்னா உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். உங்களுடைய ராசிக்கு பஞ்சமாதிபதி சூரியன் ராசியிலேயே உச்சமான ஒரு நிலையில் இருக்கார். உங்களுடைய பாக்யாதிபதி குரு பகவான் சனி கேதுவுடன் இணைந்து பாக்யஸ்தானத்தில் தனுசு ராசியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். ஒரு மிக மிக ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம். உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல திருப்பு முனை வரக்கூடிய ஒரு முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. இந்த வருஷத்தை பொறுத்தவரை உங்களுடைய சொல்வாக்கு செல்வாக்கு உயரும். பணம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் ஒரு நல்ல முடிவிற்கு வந்து சேரும். குடும்பாதிபதி சுக்கிர பகவான் இந்த வருஷம் பிறக்கும்போது உங்களுடைய லாபஸ்தானத்திலும் இந்த மாதம், அதாவது ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி உச்சமாகக்கூடிய ஒரு நிலைமையும் அமைஞ்சிருக்கிறது. ஸோ கண்டிப்பாக குடும்பம் சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் ஒரு நல்ல முடிவிற்கு வந்து சேரும். மனதிற்கு பிடித்த சம்பவங்கள் அனைத்தும் இந்த வருடம் நல்லபடியாக நடக்கும். தொழில் உத்தியோகம் இந்த விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னா, புதிய தொழில் ஆரம்பிப்பதற்கு நீங்கள் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் அனுகூலமாக நடந்து முடியும். ஏற்கனவே தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகிவிடும். அனைத்து விதத்திலும் உங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். உதாரணமாக உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களாகட்டும், இல்லை பங்குதாரர்களாகட்டும், அரசாங்கமாகட்டும், இது எல்லா விஷயத்திலையும் உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலம் என்பது கிடைக்கும். உத்தியோகத்தினரை பொறுத்தவரை நல்ல ஏற்றம், நல்ல முன்னேற்றம் என்பது உங்களுக்கு நிச்சயமான முறையில் கிடைக்கும். முதல்ல விஷயம் என்னென்னா, அமைதியாக நீங்கள் மனம் அமைதியாக வேலை பார்க்க முடியும். உத்தியோகஸ்தனரை பொறுத்தவரை மேஷ ராசியில் பிறந்த பெண்களை பொறுத்தவரை இந்த வருடம் வாழ்க்கையிலேயே உங்களுக்கு மிக திருப்பு முனையான ஒரு வருடமாக அமைந்திருக்கும். உங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமான நிகழ்வுகள் நிகழப்போகிறது. கலைத்துறையினரை பொறுத்தவரை எதிர்பார்த்த வாய்ப்புகள் அனைத்தும் உங்களுக்கு நல்லபடியாக வந்து சேரும். அரசியல் துறையினரை பொறுத்தவரை மிக உச்சபட்ச பதவியினை நீங்கள் அடைய முடியும். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் இதுவரை இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிக மிக அதிகமான பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய வருடம். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கிவிடும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் நலத்தில் நல்ல ஆரோக்கிய மேம்பாடு காணப்படும். தினசரி கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்வதும் அறுவடை முருகன் கோவில்களுக்கு சென்று வருவதும் உங்களுக்கு சிறந்த பரிகாரம். ஓம் சரவண பவா என்ற மந்திரத்தை தினமும் எந்த ஒரு காரியத்தை தொடங்கும் முன்னும் ஒரு 21 முறை சொல்லிவிட்டு நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சீங்கன்னா அந்த விஷயம் கண்டிப்பான நல்ல முறையில் உங்களுக்கு நடந்து முடியும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறங்கள் மஞ்சள் மற்றும் சிவப்பு. மதிப்பெண்கள் அடிப்படையில் பார்த்தோம்னா உங்கள் ராசிக்கு இந்த வருடத்தில் கிட்டத்தட்ட 80% நல்ல பலன்கள் கிடைக்கும்.